ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன லஞ்ச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷலாக கமக்கும் வெள்ளை பிரியாணி தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து சிக்கன் பீஸ்லாம் கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கப்பட்டை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. புதினா, கொத்தமல்லி. இந்த ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள், கரம் மசாலா தூள், பெப்பர் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கசகசாவும் முந்திரி பருப்பும் ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 1 கிலோ செய்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்து அடுப்பில் போட்டேன். பாத்திரம் சூடாகி வந்துருச்சு. இந்த டைமில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டு ரெண்டும் சேர்ந்து சூடாகி வந்துடட்டும். இந்த டைமில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை, சோம்பு இதெல்லாம் வந்து இதில் நம்ம கொட்டிடலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை 1 ஆட் பண்ணிவிட்டா இப்போ கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஆனியன் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் லைட் ஷேடாகி கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். ஆனியன் ரெடி ஆகிடுச்சு, வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம போடுற இந்த பச்சை மிளகாய் காரம் தான் இதுக்கு. ஸோ வந்து பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த கசகசா முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். இது கூட வந்து நான் பச்சை மிளகாயும் ஒரு 4 போட்டு தான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் அத்தை தான் என் கூட அசிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கையால் கேமரா எடுத்துகிட்டு ஒரு கையால் கிளறி விட்டுட்ருக்கேன். நல்லா பெரட்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ், இதோட காரம் தான் இன்றைக்கி, இதோட டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு இருக்க போகுது. பெப்பரு, கரம் மசால், நெக்ஸ்ட்டு மல்லித்தூள். நல்லா மசாலா போட்டுட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவுமே இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்படி கிளறி எடுத்து வைக்கும்போது தான் போடுற உப்பு தான் வந்து இந்த கறியிலையும் ஏறும். இப்போ வந்து நான் இதால் 1 படி அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதால் வந்து 2 படி அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டு படி தண்ணி அளந்து ஊற்றிடலாம். மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். பாருங்கள் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா பாயில் ஆகி வந்துட்டு பாயில் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த பபிள்ஸ்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கழுவி எடுத்து வச்சுருக்க அரிசி இதில் கலந்துக்கலாம். அரிசியை கலந்தாச்சு, கொட்டியாச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அரிசி போடுற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸி மெத்தட் தான். இந்த பிரியாணின்னு இல்லை, பிரியாணினாலே நார்மலாக சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம். இப்படி மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாலே நல்லா சாப்பாடு வெந்து வந்துடும். தண்ணியும் நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் அடி பிடிக்காத அளவுக்கு மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கிளறி விட்டாலும் ரைஸ் வந்து உடஞ்சிரும். சாப்பாடு வந்து ஓவரால் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தம் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம தாளிக்கிறதுக்கு வேறு நெய் சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்ந்தால் போதும். இது கூட புதினா மல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லி சேர்த்துட்டு விறகையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு நெருப்பு கங்கு இருக்கு இல்லையா, அந்த நெருப்பை எடுத்து கொஞ்சமாக இது மேலே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இதோட ஏர் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கல் வச்சு நான் வெயிட் வச்சிட்டேன். 20 minutes later. ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பிரியாணி நல்லாவே வந்திருக்கு. பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்தளவுக்கு பொலப்பொலப்பாக சூப்பராக வந்திருக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. நான் எதிர்பார்த்த போலவே சாப்பாடு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இன்றைக்கி இதுக்கு காம்பினேஷனாக வந்து சிக்கன் லிவர் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு மறக்காமல் என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து என்னோடய ஸ்கூல் டேஸில் சாப்பிட்டது, என் ஃப்ரெண்ட்ஸு கொண்டு வந்து கொடுத்து இந்த பேஸில் வந்து செஞ்சு சாப்பிட்ணுன்னுட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எங்கள் வீட்டில் கூட குட்டீஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.